All glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவ தயவு. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 21ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 21 7வது வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பாய். உன்னதமானவருடைய தயவு. இந்த மாதம் தயவின் மாதமாகும். தேவாதி தேவன் நமக்கு தயவு கொடுத்திருக்கிறபடியால், தயவு செய்கிறபடியால் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். தேவன் நமக்கு தயவு செய்திருக்கிறபடியால் நாம் பிழைக்கிறோம். தேவன் நமக்கு தயவு செய்திருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படாமல் வாழ்கிறோம். அசைக்கப்படாமல் வாழ்கிறோம். 21ஆம் சங்கீதம் 7வது வசனம். நிதானமாக படிச்சு பாருங்க. இது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையாகும். அந்த நாட்களிலே ஒரு சிறிய ராஜா பெரிய ராஜாவோடு உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கை என்பது இணை பிரியாமல் இருப்பதாகும். அதாவது சிறிய ராஜா ஏன் பெரிய ராஜாவோடு உடன்படிக்கை செய்கிறார்? பெரிய ராஜா சொல்லுவார், நீ என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியினால் எந்த ஆபத்தை குறித்து நீ பயப்படாதே. நீ ஆபத்து என்று நினைத்தால் உடனே எனக்கு செய்தி அனுப்பு. என்னுடைய எல்லா படைகளும் உன் தேசத்திலே இருக்கும். ஆபத்து, இக்கட்டு, நெருக்கடி என்று ஒரு வார்த்தை சொல். என்னுடைய எல்லா ஆயுதங்களும் உன்னுடைய தேசத்தில் இருக்கும். உன்னுடைய இக்கட்டான போராட்டங்கள், பாடுகள் நிறைந்த காலத்திலே நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் பக்கம் நிற்பேன். நான் உன்னோடு இருப்பதினால், என்னுடைய தேசத்தின் ஆயுதங்கள், படைகள், போர் வீரர்கள் உன்னோடு கூட இருப்பதினால் நீ அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. பெரிய ராஜாவினுடைய தயவு சிறிய ராஜாவுக்கு இருக்கிறபடினாலே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அவன் ஒடுங்கி போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் யார்? உடன்படியை காக்கிற தேவன். உடன்படியை காக்கிற தேவன். 21ஆம் சங்கீதம் 7வது வசனம். நிதானமாக வாசித்து பாருங்கள். அங்கே உடன்படிக்கையின் ஒரு லாங்குவேஜை நான் பார்க்கிறேன். அதாவது நம்ம சைடு, நாம தான் சின்ன ராஜா. சின்ன ராஜாவாகிய நாம் பெரிய ராஜாவை நம்பிக்கை வைக்கணும். 100% அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். உன்னதமானவரே, ராஜாதி ராஜா, உம்மை தவிர நான் யாரையும் நம்பல. உண்மையே நம்பி இருக்கிறேன். உன் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். உன் வசனங்களை நம்பி இருக்கிறேன். உன் அற்புதங்களை, அதிசயங்களை நம்பி இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களை நம்புகிறேன் என்று நம்ம சைட்ல இருந்து பெரிய ராஜாவுக்கிட்ட உடன்படிக்கை செய்யும் போது சொன்னால், பெரிய ராஜா, உன்னதமானவருடைய ராஜாதி ராஜா, அவர் சொல்லுவார், என் தயை நான் உனக்கு அனுப்புகிறேன். உன்னதமானவருடைய தயவினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இது ஆங்கில வேதத்தில் வாசித்தால் அந்த உன்னதமானவர் தயவு, லவ்விங் கைண்ட்னஸை கொடுக்கிறார். அன்ஃபெயிலிங் லவ்வை கொடுக்கிறார். ஒரு நாளும் குறையாத அன்பை நம் மீது பொழிகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தயவு. ஞானி நீதிபதிகள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில்
அந்த தயவு புள்ளியின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். நம் மீது தயவு, அந்த உன்னதமான ராஜா, உன்னதமானவர் அந்த தயவை ஒரு பனியை போல ஊற்றுகிறார். அந்த பனி வரும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வருடம் முழுவதும் அழுகை, கண்ணீர், குமரல், வேதனையான வார்த்தை, சோகமான வார்த்தைகள், அதெல்லாம் விட்டுடுங்க தயவு செய்து. உன்னதமானவர்களுடைய பணியாகிய தயவு நம் மேல பனியை போல இறங்குகிறபடியினால், ஓசியா 14:5 பனியாகிய தயவின் கீழ் வாழ்கிறவர்கள் அனைவரும் லீலி புஷ்பத்தை போல் மலருவார்கள், மலருவார்கள். அந்த பனி வரும்போது முட்களுக்கு நடுவிலே இருக்கிற லீலி புஷ்பம் அது மலருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் மடக்கடிக்கப்பட்ட இடத்திலே, மட்டுப்படுத்தப்பட்ட இடத்திலே, மற்றம் தட்டின இடத்திலே, மழுங்கி போன இடத்திலே, மறந்து போன இடத்திலே நீங்க எப்படி இருப்பீங்க? அழமாட்டீங்க, கண்ணீர் விட மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. நீங்க மலர்ச்சியாக இருப்பீர்கள். மலருதல் என்றால் முழு மகிமையை வெளிப்படுத்துவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுகிறார். The favor of the Lord is very 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 powerful. தேவனுடைய தயவு மிகவும் வல்லமையானது. அந்த தயவு வரும்போது முடியாது என்பதை முடித்து காட்டுகிறது. அந்த தயவு, தேவ தயவு வரும்போது எனக்கு தெரியாது, இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்பது அது லகுவாக மாறுகிறது. தேவ தயவு ஒரு பனியை போல நம் மீது ஊற்றப்படும் போது பிசாசின் எல்லா தந்திரங்களையும் அந்த தேவ தயவு புரட்டி போடுகிறது. தேவ தயவு புரட்டி போடுகிறது. பிரியமானவர்களே, நான் தாழ்மையோடு சொல்லட்டும், உங்க சோக வார்த்தைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவ தயவு ஒரு பனியை போல என் மீது ஊற்றப்படுகிறது. தேவ தயவு என் மீது பனியை போல ஊற்றப்படுகிறது. ஆகவே என்னை அசைக்கும் சக்திகள் வரலாம், என்னை அசைக்கும் சக்திகள் பல உண்டு, ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், தேவன் அதிகாலையிலே பனியை போல தன்னுடைய தயவை என் மீது ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 5:12 ஒரு நீதிமானை சுற்றிலும் மேக்னெட் பவர் போல அந்த காருண்யம் அல்லது தயவு கண்ணுக்கு தெரியாமல் அந்த மனிதனை சுற்றிலும் இருக்கிறது. நம்பிக்கை வைத்தால் தேவ தயவு வருகிறது. நீங்கள் நீதிமானாக வாழ்ந்தால் உங்களை சுற்றிலும் தேவ தயவு ஒரு மேக்னெட் பவரை போல காணப்படுகிறது. ஒரு செல்போன், அதை சுற்றிலும் செல்போனுடைய வேவ்கள் இருக்கும், வேவ்ஸ் அலைகள் இருக்கும். மனிதனால் பார்க்க முடியாது, ஆனால் செல்போனை ஆன் பண்ணா நம்ம பேசலாம். டிவியில பல வகையான சேனலுடைய வேவ்ஸ் அதை சுற்றிலும் இருக்கிறது. சேனலை ஆன் பண்ணா நாம் அங்கு பார்க்கலாம். அதை போல நீதிமானாகிய நம்மை சுற்றிலும் தேவ தயவு நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய எஃபெக்டை நம்மால் தெரியும். தேவ தயவு உங்களை சுற்றிலும் இருக்கணுமா? நீங்கள் நீதிமானாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். தேவ தயவு ஒரு மனிதனோடு இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? தேவ தயவு
ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவன் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் தாட் ஃபார் யூ, காரியத்தை கைகூடி வரும் தயவு அல்லது காரியத்தை சித்திக்கம் பண்ணும் தயவு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பாருங்கள். ஒரு முறை ஊழியக்காரர் எலியேசர் தன் எஜமான் ஆபிரகாமுக்காக தெய்வத்தை பார்த்து ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? எப்படி ஜெபிக்கிறார்? தேவரே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எதற்கு தயவு? எங்க எஜமானுக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஈசாக்கு. அவனை பெண் பார்க்க நான் வந்திருக்கிறேன். ஒரு நல்ல பெண் துரிதமாக பார்க்கணும். நான் துரிதமாக நல்ல பெண்ணை பார்த்து எங்க எஜமான் கிட்ட போயிட்டு குட் நியூஸ் சொல்லணும். நான் குழம்பி போயிருக்கிறேன், கலங்கி இருக்கிறேன். என் எஜமானுக்கு தயவு செய்தருளும். என்ன நடந்தது? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி எலியேசர் சொல்லி முடிக்கும் முன்னே, இப்படி எலியேசர் ஜெபித்த உடனே, எலியேசருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? அவர் உடனே ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். எப்படி? ஈசாக்குக்கு ரெபெக்காள் என்னும் நல்ல பெண்ணை அந்த இடத்தில் அனுப்பினார். அந்த இடத்தில் அனுப்பினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எலியேசர் ஜெபத்திற்கு தேவ தயவு உடனே பதிலை கொண்டு வந்தது. அதுபோல இந்த மாதம் தேவ தயவு உங்க ஜெபத்திற்கு, நீங்கள் ஏறெடுக்க விண்ணப்பங்களுக்கு, மன்றாட்டுக்கு உடனே பதிலை கொண்டு வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, எலியேசர் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தார். தேவ தயவு அந்த ப்ராஜெக்டை துரிதமாக, அந்த காரியத்தை உடனே நிறைவேற்றியது. அதுபோல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாதம் தேவ தயவு நீங்கள் செய்யும் எல்லா ப்ராஜெக்டுகளையும் துரிதமாக நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ப்ராஜெக்டை துரிதமாக முடித்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு குட் நேம் வரும், குட் ஃபேம் வரும். You will make a prosper. நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா செயல்களும் சக்சஸ், வெற்றியோடு இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாம் ப்ராஸ்பராக இருக்கும், செழிப்பாக இருக்கும். நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளும் ஜெயத்தோடு செய்து முடிப்பீர்கள், செழிப்போடு செய்து முடிப்பீர்கள். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பாருங்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆம்பிளிஃபைடு பைபிள்ல பார்த்தீங்கன்னா கிரேஸ் கிரேஸ் என்ற இடத்திற்கு பிராக்கெட்ல ஃபேவர்னு வரும். The favor is, தேவ தயவு என்பது part of grace. தேவ தயவு என்பது அந்த கிருபையின் ஒரு பகுதி. ஆதாம் முதல் நோவா வரை 10 தலைமுறை மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 தலைமுறை மக்களும் அக்கிரமம் செய்தார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம் வீணாக இருந்தது, நித்தமும் பொல்லாததாக இருந்தது. அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. தேவன் உலகத்தை அழிக்க திட்டமிட்டார். அப்பொழுது அவர்கள் நடுவிலே எல்லாரும் அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் நீதிமான் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் நோவா. தேவன்
நீதிமானாகிய நோவாவினுடைய கண்களில் தயவு கிடைத்தது. உடனே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கிறார். என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் தெரியுமா? நோவா, அக்கிரமக்காரர்கள் நடுவிலே நீ நீதிமானாக இருக்கிறாய். நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். நீ ஒரு நல்ல பேழையை செய். வேதம் சொல்லுகிறது, தேவ தயவினால் ப்ராஜெக்டை வாங்கின நோவா கர்த்தர் சொன்னபடியே பேழையை செய்து முடித்தான். சூப்பர்மேன், அவன் சூப்பரா ப்ராஜெக்டை செய்து முடிச்சிட்டான். அடுத்தது தேவன் சொல்றார், நோவா நீ பேழையை செய்து கொண்டே இருக்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்தை அழிப்பேன் என்பதை மக்களுக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு. அது ஒரு வகை ப்ராஜெக்ட். நீ பேழைக்குள் பிரவேசிக்க வரை ஜனங்களுக்கு எச்சரிப்பின் செய்தி சொல்லிக் கொண்டே இரு, பிரசங்கம் பண்ணு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ தயவினால் நீதிமானாகிய நோவா சோர்ந்து போகாமல் எச்சரிப்பின் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். எவ்வளவு பேர் அவனை நிந்தித்தாங்க, எவ்வளவு பேர் பரிகாசம் பண்ணாங்க. மழையே பார்க்காதவங்க, இவன் பெரிய மழை வருதா, அழிக்க போறாராம், பெரிய கப்பல் கட்டுறாராம் என்று சொல்றான், கிண்டல் அடிச்சாங்க. சோர்ந்து போகல. தேவ தயவு உங்களோடு இருந்தால் சோர்வு வராது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தான காரியங்களை செய்வீர்கள். சோர்ந்து போகாமல் செய்வீர்கள். சோர்ந்து போகாமல் செய்வீர்கள். செகண்ட் தாட் ஃபார் யூ. இரண்டாவது குறிப்பு சொல்லட்டும். Favor is a magnet that attracts blessing to you. தேவ தயவு காந்தத்தை போல ஆசீர்வாதங்களை தன் பக்கமாக இழுக்கும் சக்தி உள்ளது. தேவ தயவு ஆசீர்வாதங்களை தன் பக்கமாக இழுக்கும். தேவ தயவு வந்துவிட்டால் எல்லா புரோட்டோகால்களையும் தாண்டி செயல்படுவார். பக்தனாகிய யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் பேர் மனாசே, இளையவன் பேர் எப்ராயிம். எப்போ மூத்த பசங்களுக்கு சேஷ்ட புத்திரபாகம் ஒன்று இருக்கும். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் என்ற விருப்பம் யோசேப்புக்கு இருந்தது. யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை. அந்த நாட்களிலே ப்ராப்பர்ட்டி யாரும் விரும்ப மாட்டாங்க. பேச்சுக்கு பவர் அதிகமாக இருக்கிறது என்று விரும்பினார்கள். ப்ராப்பர்ட்டி வைத்துக் கொண்டு ப்ராமிஸை பெற முடியாது. ப்ராமிஸை வச்சுக்கிட்டு ப்ராப்பர்ட்டியை பெறலாம். பேச்சுக்கு பவர், வார்த்தைக்கு பவர் இருக்குன்னு யோசேப்பு நாட்களை எல்லாரும் அறிந்தார்கள். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? வார்த்தையினாலே ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். எப்படி? வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார். யாக்கோபு யோசேப்பை கூட வார்த்தை சொல்லி ஆசீர்வதித்தார். எனவே யோசேப்பு தன் 2 பிள்ளைகளையும் தன் அப்பா வந்து ஆசீர்வதிக்கணும் விரும்பினான். தன் தகப்பனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை விரும்பி யோசேப்பு தன் 2 பிள்ளைகளையும் கண் தெரியாத யாக்கோபின் இடத்துல கொண்டு வருகிறான். ஆதியாகமம் 48:13 வசனம். யாக்கோபுக்கு கண்ணு தெரியாது, இப்ப ஆசீர்வதிக்கணும். யோசேப்பு என்ன கொண்டு வராரு? தன் மூத்த பையன் மனாசாவே தன் தகப்பனுக்கு முன்பதாக வலது கை பக்கமாக நிற்க வைக்கிறார். தன்னுடைய இளைய மகனை எப்ராயிமே தன் தகப்பனுக்கு முன்பதாக இடது கை பக்கம் நிற்க வைக்கிறார். ஆதியாகமம் 48:14. யாக்கோபு வர தன் வலது கையை
மனச மேல வைக்கல, நேரம் அந்த கை மாறுது, டைரக்ஷன் மாறுது, ரூட் மாறுது, எப்ராயிம் மேல போகுது. உடனே யோசேப்பு தடுக்கிறார். என்னப்பா, வலது கை மூத்த மகன் மேல தானே வைக்கணும், நீங்க சின்ன பையன் எப்ராயிம் மேல கொண்டு போறீங்களே. அப்பா சொல்ற, மகனே, எப்ராயிம் மேல தேவ தயவு இருக்கிறது. நான் இந்த வலது கையை மனாசே மேலதான் வைக்க கொண்டு போறேன். மனம் அறிய என் வலது கை எப்ராயிம் மீது போகிறது, இடது கை அந்த மனாசேயின் மீது வருகிறது. What is a favor actually? Favor is a gift from God. We can never earn it or buy it. It can only be received. Listen. Gift means completely based on giver. கொடுக்கிறவரை பொறுத்துதான் அந்த gift இருக்கு. இப்போ யாக்கோபு மனாசேயை வலது கையில் தொட்டு ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக எப்ராயிம் மீது இருக்கிற தயவு இந்த வலது கை அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. உடனே யாக்கோபு சொல்ற, யோசேப்பு என் கையை தடுக்காதே, நீ ஏன் அப்செட் ஆகுற, ஏன் மூட் அவுட் ஆகுது, ஃபெட் அப் ஆகாதே. அந்த எப்ராயிம் மீது தேவ தயவு இருக்கிறது, என் கை வலது கை அது இழுக்கிறது, நான் வேண்டும் என்று அவனை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நான் வேண்டும் என்று உன்னை உயர்த்துவேன், உன்னை வேண்டும் என்று பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், வேண்டும் என்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். காரணம், தேவ தயவு உன் மீது இருக்கிறது. எப்ராயிம் மீது தேவ தயவு என்னும் மேக்னெட் இருந்தபடினாலே யாக்கோபின் வலது கையை இழுத்தது. இப்ப வலது கை ரூட் மாறுது, டைரக்ஷன் மாறுது. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஆசீர்வாதங்கள் உன்னை தாண்டி போகலாம், ஆனால் தேவ தயவு உன் மேல் இருப்பதினால உன்னை தாண்டி போன அந்த ஆசீர்வாதம் டைரக்ஷன் மாறி உன் மீது வரும். ப்ரமோஷன் ஒருவேளை உன்னை தாண்டி போகலாம், தேவ தயவு உன் மீது இருக்கிறபடினாலே தாண்டி போன அந்த ப்ரமோஷன் உன் மீது டைரக்ஷன் மாறி வருது. இன்கிரிமெண்ட் உன்னை தாண்டி போச்சா, வருத்தப்படாத, தேவ தயவு உன் மீது இருக்கிறபடினாலே அந்த இன்கிரிமெண்ட் டைரக்ஷன் மாறி உன்னை நோக்கி வரும். இன் ஷார்ட், தேவ தயவு எல்லா புரோட்டோகாலையும் உடைக்கும். உன் அவுட்டர் பீட்டை பார்க்காது, லுக்க பார்க்காது, ஸ்கில்ல பார்க்காது, கேப்பபிள் பார்க்காது, கெப்பாசிட்டியை பார்க்காது, எக்ஸ்பீரியன்ஸை பார்க்காது, சர்டிஃபிகேட்டை பார்க்காது, படிப்பை பார்க்காது, ஜாப்பை பார்க்காது. தேவ தயவு எல்லா புரோட்டோகாலையும் உடைத்து ரூட் மாறி டைரக்ஷன் மாறி உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். ஆதியாகமம் 48:17 ஜோசப் வாஸ் அப்செட். அழகா இருக்கு ஆங்கிலத்தில். நான் சொல்றேன், உன்னுடைய உயர்வு, உன்னுடைய மேன்மை, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய ப்ரமோஷன், உன்னுடைய இன்கிரிமெண்ட், உன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டு எதிரிகள் அப்செட் ஆகலாம். நீ அப்செட் ஆகாதே. தயவு வந்துட்டா நீங்க அப்செட் ஆக கூடாது. யோசேப்பு வலது கையை தடுத்தான். தகப்ப சொல்றாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வசனம் 19, எனக்கு தெரியும் எப்ராயிம் மேல தேவ தயவு இருக்கிறது. தேவ தயவு வந்தால் மனாசே விட எப்ராயிம் அதிகமாக பெருகுவான், அதிகமாக பெருகுவான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். That thought for you. தேவ தயவு இருந்தால் உங்களுக்கும் எனக்கு கிடைக்கும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன? 18ஆம் சங்கீதம் 35வது வசனம், காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Your favor makes me great.
பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய சரிதை பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடிமையாக போறான் போத்திபார் வீட்டுல. தேவ தயவான் மேல இருந்தபடினால அந்த அடிமைக்கு போத்திபார் வீட்டில உயர்வு கிடைத்தது. அந்த எஜமான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் கொடுத்தார். காரணம், யோசேப்பு மேல தயவு இருந்தது. செய்யாத குற்றத்திற்காக விசாரிக்காமல் ஜெயில போடப்பட்டான். ஜெயில் என்று சொன்னாலே என்ன பொருள்? டிப்ரமோஷன். ஆனால் ஜெயில போடப்பட்டாலும் அவன் அங்கு ஹீரோவாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, மனுஷன் உன்னை கீழே தள்ளுவான், அங்க உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நான் சொல்லட்டும், தேவ தயவு இருக்கு வரை உங்களை யாரு கீழே தள்ள முடியாது. டீப் ப்ரமோஷன் மாதிரி யோசேப்பு ஜெயில போட்டாலும் அங்க அவனுக்கு ப்ரமோஷன். குழியில் இருந்து இப்போ சிங்காசனத்துக்கு போறான். தேவ தயவு. தேவ தயவை அனுபவிக்கிறவர்கள் பழைய நிலைமையில இருக்க மாட்டார்கள். பொசிஷன் மாறும், வேலை மாறும், அந்தஸ்து மாறும், பொருளாதார சூழ்நிலைகள் மாறும், பெரியவனாக மாறி விடுவார்கள். தேவ தயவு. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவ தயவு மோசே மீது இருந்தபடியினாலே பார்வோனுடைய ஊழியக்காரருடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் மோசே மிகவும் பெரியவனாக இருந்தான். எந்த ஜனங்கள் வேண்டாம் என்று சொன்னார்களோ, எந்த ஜனங்கள் எங்களை விட்டு போய்விடும் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே முன்பாக தேவ தயவு யோசேப்பை பெரியவனாக மாறிற்று. உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பெரியவனாக மாற்றுகிறார். நான் ஊழியத்திற்கு வந்த புதுசுல ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க, உங்க அப்பா பாஸ்டரா? இல்ல. எதுக்கு, எப்படி ஊழியத்துக்கு வந்த? உங்க குடும்பத்தில் யாராவது பாஸ்டரா இருக்கிறாங்களோ? இல்ல. எப்படி நீ ஊழியத்துக்கு வந்த? ப்ராப்பரான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? ப்ராப்பரான பேக்ரவுண்ட் இருக்கா? பெரிய பாஸ்டர் யாருடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கா? யாரும் இல்லை. எப்படி ஊழியத்துக்கு வந்த? தேவ தயவு என் மீது இருக்கிறது. தேவ தயவு என்னை அழைத்தது. தேவ தயவு என்னை எல்லார் மத்தியிலும் தலைவனாக உயர்த்தி வைத்தது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவ தயவு போதுமானது, அது விலையேறப்பட்டது. நீதிமொழிகள் 22 முதல் வசனம். பொன் வெள்ளியை பார்க்க தேவ தயவு விலையேறப்பட்டது. பிரியமானவர்களே, தேவ தயவு ஆடு மேய்க்கும் ஒரு மனிதன் மேலே இருந்தா அவன் இடையனாக இல்ல ராஜாவாக மாறுகிறான். பலவீனன் மீது இருந்தால் பலசாலியாக மாறுகிறான். ஏழை மீது இருந்தால் பணக்காரனாக மாறுகிறான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 32:10 பக்தனாகிய யாக்கோபு ஒரு பிளாஷ்பேக் பண்ணி ஜெபம் பண்றாரு. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் இந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரம் உள்ளவனாக மாற்றினர். கோலும் கையுமாக தான் போனேன், எம்டி ஹேண்டாக போனேன். 2 பரிவாரம். பிரியமானவர்களை, போட்ட ட்ரெஸ்ஸோடு நான் போனேன். இன்றைக்கு 2 பரிவாரத்தோடு இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் தன் ஜனங்களுக்கு எகிப்தினுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். இந்த தயவு என்ன செய்தது? இந்த இஸ்ரவேலர்கள் கேட்டதெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்துட்டாங்க. ஒரு காலம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள், இடுக்கண் செய்தார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை அடித்தார்கள், அவர்கள் ஜீவனையே கசப்பாக மாற்றினார்கள். அவர்களுக்கு யாருமே சம்பளம் கொடுக்கல. இப்போ அதே எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு தங்கம் வெள்ளி குட்ரஸ்களை கொடுத்தார்கள். அன்பானவர்கள், யோசித்து பாருங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கிட்ட போய் பிச்சை எடுத்தாங்களா? இல்ல இல்ல. எகிப்தியர்களே விருப்பமாக தங்கம் வெள்ளி குட்ரஸ்
கொடுத்து, அப்ப நான் விட்டா போதும், என்னை விட்டு சீக்கிரமா போங்க. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள். இத்தனை வருடங்களாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த தேவ தயவு அவர்களுக்கு கொடுக்க வைத்தது. தடை செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த தேவ தயவு கொண்டு வந்தது. வட்டியோடு இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், சம்பளங்கள், நல்ல கோல்டு சில்வர் டிரஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது. தடைப்பட்டவைகள், அடைப்பட்டவைகள் இம்மாதம் உங்களுக்கு வரும். இம்மாதம் நீங்கள் திரும்பி பெற்றுக் கொள்வீர்கள். யுத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப வரும். ஆதியாகமம் 37:23. யோசேப்பு பலவர்ண அங்கியை யோசேப்பின் சகோதரர்கள் பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். தேவ தயவு யோசேப்பின் இடத்தில் இருந்தது. ஆதியாகமம் 41:14. பார்வோன் இப்பொழுது யோசேப்புக்கு ராயல் டிரஸ் கொடுத்தான். ராயல் டிரஸை கொடுத்தான், உயர்ந்த டிரஸை கொடுத்தான். தேவ தயவு உங்களுக்கு அது செய்யும். 1 சாமுவேல் 6:21. பெலிஸ்தர்கள் ஒரு முறை உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்தவர்களே மீண்டும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சண்டை போடலை. இதுதான் தேவ தயவு. 2 கரங்களை உயர்த்தி, தேவ தயவு எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் தரும்.